சென்னை விமான நிலையத்தில் முறையான திட்டமிடலுடன் பார்க்கிங் வசதி ஏற்படுத்த கோரிக்கை விடுக்கும் கால் டாக்ஸி ஓட்டுநர்கள் எதற்கெடுத்தாலும் பணம் பறிப்பதிலேயே டோல்கேட் ஊழியர்கள் குறியாக உள்ளதாகவும் குற்றம் சாட்டுகிறார்கள். நாள்தோறும் 57,000 பயணிகளும் 40,000 பார்வையாளர்களும் வந்து செல்லும் இடமாக உள்ளது சென்னை விமான நிலையம். ஆனால் பார்க்கிங் வசதி, டோல்கேட் குளறுபடிகளால் பல்வேறு இன்னல்களை சந்திப்பதாக கால் டாக்ஸி ஓட்டுநர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். விமான நிலையத்திற்குள் 10 நிமிடத்திற்குள் வந்து சென்றால் கட்டணம் இல்லை என்பதால் வேண்டுமென்றே நேரத்தை விரயமாக்கி டோல்கேட் ஊழியர்கள் கட்டண கொள்ளையில் ஈடுபடுவதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். ஃபாஸ்டாக் இல்லை, ஏதாவது பிரச்சனைனா ஒரு வண்டி முன்னாடி 10 நிமிஷம் நின்றாலும் அந்த வண்டியை 10 நிமிஷம் நிற்க வச்சு அடுத்து கியூவே இருக்காது. 2 வண்டி 3 வண்டி தான் இருந்திருக்கும். அந்த வண்டி போயிருந்தா அடுத்த வண்டிகள் 1 நிமிஷம் 2 நிமிஷத்தில் பாஸ் ஆக வேண்டிய வண்டிகளை 10 நிமிஷம் 15 நிமிஷம் நிப்பாட்டி வேணுங்கனே உங்களுக்கு 10 நிமிஷம் டைம் லேட் ஆகிடுச்சுன்னு சொல்லி எல்லா வண்டியிலையும் காசு வாங்குறாங்க. எல்லா வண்டியிலையும் 80 ரூபா திட்டமிட்டு வாங்குறாங்க. டோல் தாண்டியோ இல்லை டோல் முன்னாடியோ ஏதோ ஒரு ஃபோன் வருது அவசரம்னு சொல்லி கொஞ்சம் ஓரம் கட்டினா கூட அங்கே இருக்கிற டோ பண்ணுற வண்டி சுற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க என்ன செய்கிறாங்க, வந்து வேகமாக ஓடி வந்து லாக் போடுறாங்க. நம்ம ஒரு செகண்ட் தான் நின்றுப்போம், நீங்கள் 1 மணி நேரமாக நிற்கிறீங்க, உங்களுக்கு 400 ரூபா ஃபைன் அடிக்கிறாங்க. 400 ரூபா என்ன கணக்கு சார் ஃபைன் அப்படின்னு கேட்டால் இல்லை நீங்கள் வந்து இந்த ஏரியாவில் நின்று ஒரு 4 வாட்டி நாங்களை பார்த்துட்டாங்க. நான் வந்ததே அப்போ தான் வந்திருப்பேன். விமான நிலைய வளாகத்தில் உள்ள வணிக வளாகம், திரையரங்குகளுக்கு வரும் வாகனங்களும் ஒரே பாதையிலேயே வெளியேறுவதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாக கூறுகின்றனர். வருகை பகுதியிலிருந்து 500 மீட்டர் தொலைவில் பன்னடுக்கு பார்க்கிங் உள்ளதால் பயணிகள் நடந்து செல்லும் நிலை உள்ளது. மாற்றுத்திறனாளிகள், முதியவர்கள் சிரமத்தை எதிர்கொள்வதால் உள்நாட்டு முனையம் அருகேயே பார்க்கிங் வசதி ஏற்படுத்த வேண்டும் என்பது கோரிக்கை. எங்களுக்கு அங்கே பிக்கப் பாயிண்ட்டு டொமஸ்டிக்கில் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். கொடுத்தாதான் பேசஞ்சருக்கும் நல்லது, எங்கள் சர்வீஸுக்கும் நல்லது. இல்லைன்னு சொன்னால் நிறைய ட்ரபிள் வரும், நிறைய ஆக்சிடென்ட் ஆகும், பேக்கேஜ் நிறைய மிஸ் ஆகும். ரெண்டாவது கான்ட்ராக்ட் எடுத்தவங்க இஷ்டமாக இருக்குது. அத்தாரிட்டி ஒரு பக்கம் கான்ட்ராக்ட் விட்டுடுச்சு, கான்ட்ராக்ட் எடுத்தவங்க போடுறது தான் ரேட்டு. ஒரு கஸ்டமர் மேலேருந்து பிக்கப் பண்ணிட்டு எமர்ஜென்சிக்கு வந்தால் கூட 500 ரூபா கொடுத்துட்டு தான் போகணும். சவாரி போகிறதே 500 ரூபா தான். நாங்கள் பார்க்கிங் இட பிரச்சினை தொடர்பாக விமான நிலையம் தரப்பில் கேட்டபோது இதற்கு தீர்வு காணும் வகையில் பன்னடுக்கு கார் பார்க்கிங் அருகில் பயணிகளை ஏற்றுவதற்கான இடம் மாற்றி அமைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஐயப்பனுடன் செய்தியாளர் பாலாஜி. சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.